இத்தியடி அம்மங்கோல சிறப்புகள் இருக்கு. என்னடா இடம்பெயர்வு காலங்களில், யுத்த காலங்களில் இங்கே நல்ல இசை நிகழ்வுகள் உங்களுக்காக இந்த இத்தியடி அம்மங்கோல நாங்கள் பதிவு. இதுதான் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய கந்தபுரத்துக்கான ஒரு அலுவலகம். தமிழர் புனர்வாழ்வு கழகம் தான் இந்த பிரதேசங்களில் வந்து மக்கள் வந்து எங்கே எல்லாம் இருந்தவையோ அந்த இடங்களுக்கான வேண்டிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் நிவாரணப் பணிகள் பல உதவி திட்ட வேலைகள் எல்லாம் வந்து நடைபெற்றது. இந்த உதவிகளை இதில் இருந்து தான் மக்கள் எடுத்து வந்து ரவுண்ட்ஸுகள் அடித்து இதுகள் வந்து எல்லாம் துப்பாக்கி சூடுகள் வந்து விழுந்த இடங்க. வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்களின் ஸ்ரீ. இன்றைக்கு எங்கே நிற்கிறவன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் ஸ்கந்தபுரத்தில் வந்து இத்தியடி அம்மன் கோயிலடியில் தான் நிற்கிறோம். இத்தியடி அம்மங்களோட இணைஞ்ச சில காட்சிகளை நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதற்கு முதல் எங்களை சேனலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பெல்லை தட்டி லைக் பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இடத்தையே நாங்கள் பதிகிறோம் என்று சொல்லி கேட்டிருப்பீர்கள். ஏற்கனவே எனக்கு வந்து சில மாதங்களுக்கு முன்பதாக புராஞ்சி ஜேர்மன் பகுதியில் இருக்கிற சில உறவுகள் இந்த இடங்களை நீங்கள் வேறு இடமெல்லாம் பதிவு செய்து போகிறீங்க, இந்த இடத்தை ஒருக்கா பதிவு செய்யுங்க. நாங்கள் 95ஆம் ஆண்டிலேருந்து இடம்பெயர்வுகளை சந்திச்சு இந்த பகுதியில் நாங்கள் வசித்த நாங்கள் இப்போ இந்த யுத்தத்துக்கு பிறகு இந்த ஸ்கந்தபுரத்தில் வந்து இந்த இடங்கள் எப்படி இருக்குதுன்றதை கேட்டிருந்தவ. அதுக்கு அமைவாக நாங்கள் வந்திருக்கிறோம். இது ஸ்கந்தபுரத்தில் இத்தியடி அம்மன் கோயிலுண்டா ஒரு பெருவாரியான மக்கள் வந்து 95ஆம் ஆண்டு காலங்களில் வந்து யாழ் குடாநாட்டை விட்டு வந்து இடம்பெயர்ந்து வந்து பெருவாரியான மக்கள் வந்து அக்கராயன் கந்தபுரம் இந்த இத்தியடி அம்மங்கோலை சார்ந்திருந்தவர்கள் என்றது குறிப்பிடத்தக்கது. அதில் இலக்கம் 1 பாடசாலை, இலக்கம் 2 பாடசாலை, இலக்கம் 1 அப்படி வந்தது. இந்த அடிப்படையில் வந்து இந்த இத்தியடி அம்மங்கோல சிறப்புகள் இருக்கு. என்னடா இடம்பெயர்வு காலங்களில், யுத்த காலங்களில் இங்கே நல்ல இசை நிகழ்வுகள் நடக்கும். இப்படித்தான் இந்த மக்கள் வந்து மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர். தாங்கள் வாழ்ந்த நேரங்கள் இந்த வீதிகள் கிரவல் ரோட்டாக இருந்தது. இப்போ அண்ணே இப்படி இருக்குதுன்றதை உங்களோட காணொளி மூலம் திரை சொன்னதுக்காக உறவுகளே உங்களுக்காக இந்த இத்தியடி அம்மன் கோயிலை நாங்கள் பதிவேற்றம் செய்து இதோட அருகில் இருக்கிறது நாங்கள் தமிழர் புனர்வாழ்வு களத்தையும் காட்டப்போகிறோம். இதுதான் இத்தியடி அம்மன் கோயில். இந்த இடத்துல வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மரம் ஒன்று இருக்குது பாருங்க. அந்த மரம் வந்து அந்த மரத்துக்குள்ளே பலர் வந்து நீங்கள் நின்றிருப்பீர்கள், கதைச்சிருப்பீர்கள். மற்றது ஸ்கந்தபுரம் சந்தைக்கு போயிட்டு வரைக்கெல்லாம் இதில் களையாறை போவியல் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு பிரதான ஆலயமாக விளங்கினது. அதே மாதிரி மக்கள் இரு மரங்களையும் வந்து கொட்டகைகள், வீடுகள், கூடாரங்கள் அமைச்சிருந்ததுன்றது தான் குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் நாங்களும் மறந்து விடக்கூடாதுன்ற நீங்கள் ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. இது வேறுங்க உறவுகளே, இதுதான் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய கந்தபுரத்துக்கான ஒரு அலுவலகம். இந்த தமிழர் புனர்வாழ்வு கழகம் அல்லது TROன்னு சொல்லிக்கலாம். இந்த அலுவலகத்தை வந்து நீங்கள் மறக்க மாட்டீங்கள். என்னென்னு சொன்னால் நீங்கள் தான் கேட்டிருந்த நீங்கள் இது 95ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த மக்கள் இடம்பெயர்வுகள், அதாவது வந்து மாங்குளம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, கிஞ்சால மக்கள் ஒரு காலம் வந்து இடம்பெயர்ந்து, அதே மாதிரி யாழ் குடாநாட்டில் இருந்தும் 95ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வந்தவன். இதில் ஒரு வந்து பதிவு கொட்டில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த தமிழர் புனர்வாழ்வு கழகம் இந்த தொகுதியில் இந்த பிரதேசங்களுக்குள்ள வந்து மக்கள் வந்து செறிவாக வந்து இடம்பெயர்ந்து வந்த இடத்துல இது வந்து மிகப்பெரிய அளப்பெரிய பணியை ஆற்றினது. என்னடா மக்கள் இடம்பெயர்ந்து வந்த உடனே கூடாரங்கள் அமைத்து கொடுக்குறது, குடிநீர் வசதிகள், அதே மாதிரி மருத்துவம், மற்றது ஆதரவற்று இருக்கிற ஆட்களுக்கான வழிகளை செய்து கொடுக்கிறது. இது போன்ற பல நன்மையான விடயங்களை செய்து கொண்டிருந்தது. இந்த அலுவலகத்திலும் மக்கள் வந்து தங்களுடைய காரியங்கள், தங்களுடைய தேவைகளுக்காக வந்து போவினோம். அப்போ இந்த இடங்களை நீங்கள் பார்த்தா தெரியும். கந்தபுரம் சந்தை முருகன் கோயில்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இலக்கம் 1 பாடசாலை அருகில் இருக்குது. இந்த தமிழர் புனர்வாழ்வு கழகம் தான் இந்த பிரதேசங்களில் வந்து மக்கள் வந்து எங்கே எல்லாம் இருந்தவையோ அந்த இடங்களுக்கான வேண்டிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தவை.
அந்த அலுவலகம் தான் இந்த தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய அலுவலகம். இதில் ஒரு ஆள் நல்லையாண்டு பற்றி ஒரு ஆளும் இந்த அலுவலகத்தில் வேலை செய்தவர், பொறுப்பாக இருந்தவர். அதே மாதிரி இந்த தமிழர் புனர்வாழ்வு கழகத்தில் வேலை செய்த பல பணியாளர்கள் இன்றைக்கும் இருக்கணும். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கல இந்த பதிவுகளை நாங்கள் கொண்டு வர வேண்டாம்னா பாலை மறந்தாலும் பாலை வார்த்த பானையை மறக்கக்கூடாதுன்றதுக்காக இதுகளால் மக்கள் வந்து வாழ்ந்தது, நிவாரணப் பணிகள், பல உதவி திட்ட வேலைகள் எல்லாம் வந்து நடைபெற்றது. இந்த உதவிகளை இதில் இருந்து தான் மக்கள் எடுப்பினோம். இன்றைக்கு வந்து இந்த திட்டத்தின் பிற்பாடு இந்த அலுவலகங்கள் வந்து இப்படித்தான் காணப்படுது. இதில் நாங்கள் சொல்லக்கூடியது இது ஒரு மனிதாபிமான பணியை செய்கிறது ஒரு அலுவலகம் தான் இந்த அலுவலகம். தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய அடையாளமான அலுவலகம். இந்த இடத்துல இந்த காலங்களில் வந்து படையினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததின் பிற்பாடு சில காலம் இதில் வந்து படை முகாம் இருந்ததாக அறியக்கூடியதாக இருக்குது. இப்போ இல்லை. இந்த இடங்கள்லாம் வந்து அவர்களுடைய அலுவலக செயல்பாடுகள் இருந்தது. இப்போ இது பாவனையற்ற நிலையில் இருக்குது. இந்த இடம் பாவனையற்ற நிலையில் இதே மாதிரி டேனியல் மைதானம் அங்கால காணப்படுது. இதுகளை சூழ உள்ள இடம் தான் அந்த டேனியல் மைதானம். ஏன்னா இதுகளை நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னா அந்த ஒழுங்கையெல்லாம் நீங்கள் நிறைய பேர் இருந்த நேரம் அதில் வந்து நீங்கள் விளையாடுறது பாடசாலை மாணவர்கள் மட்டுமல்ல பெரிய ஆட்களும் வந்து பொழுதுபோக்கு வினம். இந்த இடங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்ச நீங்கள் வந்து அபிப்பிராயங்களை கமெண்ட்ஸில் எழுதணும். ஏனெண்டா நீங்கள் இருந்து போன இடத்தை தான் நாங்கள் காட்டுறோம். நாங்கள் இருந்து போன இடத்தை தான் நாங்கள் இதில் பதிவில் கொண்டு வரோம். இந்த தமிழர் புனர்வாழ்வு கழகம்ன்றது ஒரு மனிதாபிமான செயல்பாட்டுக்கான ஒரு அலுவலகம். இந்த அலுவலகத்திலிருந்து பல பாடசாலைகள் கூட அமைக்கப்பட்டிருக்கு. முன்பள்ளி அதாவது வந்து சிறுவர் பாடசாலைகள் கூட அக்கராயன் பிரதேசம் வெண்ணேரியானவளந்தான் போன்ற இடங்கள் எல்லாம் புனர்வாழ்வு கூடாக தமிழர் புனர்வாழ்வு கூடாக காணப்படுதுன்னு தான் குறிப்பிடத்தக்கது. அது அறியக்கூடியதாக இருக்குது. இதில் நாங்கள் உறவுகளே உங்களுக்கு நாங்கள் இதில் விடயங்கள் இவ்வளவு தான் இருக்குது. ஆனால் இந்த இடங்களை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு இப்போ ஞாபகம் பெறும் பாருங்க. இப்போ வந்து ஞாபகம் பெறும். அங்கால இப்போ நாங்கள் இந்த இடத்துக்குள்ள இப்போ பாருங்க, இந்த தமிழர் புனர்வாழ்வு கழகத்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். தமிழர் புனர்வாழ்வு கழகத்தை நாங்கள் பதிவேற்றம் செய்யல. இதில் பாருங்கள், என்னோட இடது கையை பாருங்கள். அது வந்து அக்கராயன் பிரதேச அரசியல் துறை செயலகமாக இருந்தது. அக்கராயன் பிரதேச அரசியல் செயலகமாக இயங்கியது தான் அந்த காணி. இந்த பூவரச மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காணி வந்து அக்கராயன் பிரதேச அரசியல் துறை செயலகம். அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கொள்ளுங்க. இந்த இடங்கள் வந்து மக்கள் விரிவாக தங்களுடைய காலைய கர்மபீடங்களை, தங்களுடைய வேலைகளை, தங்களுடைய தேவைகளை இலகுவாக வந்து செய்யக்கூடிய மாதிரி சிவில் நிலையங்கள் வந்து இங்கே காணப்பட்டது. அந்த வகையில் இந்த தமிழர் புனர்வாழ்வு கழகத்துக்கு அருகில் உள்ளது அரசியல் துறை செயலகம், பல பாடசாலை. இதில் வந்து பச்சையாக இருக்குது. இதில் நாங்கள் வேப்ப மரங்கள், புளிய மரங்கள், இதில் ஒரு கட்டிடம் தெரியுது. இதில் தெரிகிற கட்டிடம் வந்து இது வந்து கிராமிய அபிவிருத்தி வங்கி என்று சொல்லப்படுகிறது. மக்களுடைய பணப்பரிமாற்றங்கள் எல்லாம் இருக்குது. இந்த கிராம மக்களுக்கான லோனுகள் அப்படியான பல வேலைகள் வந்து நடந்தது. அது கிராமிய அபிவிருத்தி வங்கி. அதே போல் ஒரு காலத்தில் வந்து போராட்ட அறக்குழு வந்து சொல்லி அப்படியும் வந்து இந்த இடங்களில் வந்து இந்த மனிதாபிமான பணிகளை செய்தது. இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அதையும் ஒருத்த பார்ப்போம். நிறைய காலம் வந்து தண்ணி நிற்கிது. நல்ல ஆழம். இந்த ஆழம் மரத்தினுடைய விழுது வந்து கீழே ஊண்டிட்டுது. ஆனால் இந்த உரியாக்கள் இந்த விழுதை பிடுங்கி விட்டால் தான் கிணறு விழுதாகிறது. ஏதோ ஒரு காலத்தில் யாரோ ஒரு மக்களுக்கு அல்லது ஒரு நிறுவனம் சார்ந்து செயல்படக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. தென்னை மரங்கள் எல்லாம் என்ன தண்ணி இல்லாமல் இருக்கிற உறவுகளை இப்போ இதுகளை பார்க்குற பொழுது உங்களுக்கு பல ஞாபகங்கள் வந்து கொண்டிருக்கும். இப்போ இதுகளை பார்க்கல சந்தபுரமாக. மற்றது வந்து இப்போ மன்னார் மாவட்டத்திலிருந்து படையினர் வந்து கொண்டிருந்த நேரம் இங்கே உள்ள மக்கள் எல்லாம் உடம்பு கிளிநொச்சிக்கு வலிக்கிட்ட நேரம் முதல் கிளிநொச்சியிலேருந்து இங்கே வந்திருந்தவை இந்த மன்னார்லேருந்து படையினர் வரையில அங்கே இருந்து வந்த மக்கள் எல்லாம் உடம்பெறைகளை இங்கே இதுகளை பாருங்கள். இதுகளெல்லாம் இங்கே வந்து ரவுண்ட்ஸுகள் அடித்து இதுகள் வந்து எல்லாம் துப்பாக்கி சூடுகள் வந்து விழுந்த இடங்கள். இதுகளில் இருந்தால் மக்கள் பேருந்து வந்து கிளிநொச்சியை நோக்கி பெருவாரியான மக்கள் இடம்பெற வேண்டிய வந்தது.
இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து இப்போ இருந்து வந்து உள்நாட்டு யுத்தம் ஒன்று நடைபெற்றதான அந்த யுத்தத்தின் போது பலருடைய துப்பாக்கி சின்னங்கள் வந்து இங்கே பாஞ்சிருக்கு. இது பாருங்க, இதுகள் எல்லாம் அடிகள் விழுந்து இது அடையாளமாக இருக்கு. இது வந்து இப்போ ஆனை விழுந்தான் வெந்நீர் அதில் நின்று நான் சொன்னேன்னா இப்போ பாருங்க இந்த அதில் இருந்த கொட்டைகள் எல்லாம் இல்லை பிடிங்கிட்டுனா இதுதான் அந்த அரசியல் துறை செயலகம். இந்த அரசியல் துறை செயலகம் வந்து அக்கரான் பிரதேச அரசியல் துறை செயலகமாக கூடுதலாக காணப்பட்டது. இதிலேயும் பலர் வந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள். புலம்பெயர் நாடுகளிலேயும் இருக்கிறார்கள், சிலர் இந்த உள்நாட்டிலேயும் இருக்கிறார்கள். இந்த இடங்களை அவர்கள் தெரிஞ்ச முறையில் இதுக்கான கமெண்ட்ஸுகள் எழுதுங்கோ. இதால் நீங்கள் சந்தைக்கு கந்தபுரம் சந்தைக்கு நீங்கள் உங்களுடைய காய்கறிகள் மீன்கள் வாங்குறதுக்கு செல்லுற பொழுது பலருக்கு வந்து இது ஞாபகம் ஊட்டும். பலர் இன்றைக்கும் வந்து அடையாளங்களாக இந்த வகையில் வந்து நாங்கள் இன்றைக்கு சிறப்பாக வந்து ஒரு அமைதியான முறையில் இந்த ஸ்கந்தபுரத்தில் வந்து இருக்கிற பல ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து வாழ்ந்த காலங்களில் இந்த இடங்களில் பெற்ற நன்மைகள் தங்கள் மக்களும் இந்த தமிழர் புனர்வாழ்வுக்களம் இப்படி இணைஞ்சு பணியாற்றினது செயல்பட்டதுன்றது தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த இத்தியடி அம்மங்கோல்ன்றது வந்து பெருவாரியான மக்கள் வந்து அதில் வந்து போகிறது இருக்கிறவ அதில் பல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுன்றதை தான் நாங்கள் இத்தியடி அம்மங்கோயிலையும் இந்த தமிழர் புனர்வாழ்வுக்களத்தையும் இணைச்சு எங்களுடைய மக்களுக்கு கொண்டு வரோம். இந்த இடங்களில் இருந்து புலம்பெயர்ந்து வேறு வேறு இடங்களில் இருக்கிறவர்கள் இதுக்கான அபிப்பிராயங்கள் கமெண்ட்ஸுகள் எழுத வேண்டும். இப்போ இந்த இடங்களில் நாங்கள் வர்ற பொழுது இதால் நாங்கள் வார நேரங்களில் பல ஞாபகங்கள் வரும். அப்போ இந்த இடத்துல வந்து உறவுகளை பாருங்க. அந்த தமிழர் புனர்வாழ்வுக்களத்தில் கடைசியாக இருந்த ஒரு பொறுப்பாளராக இருந்தவர் வந்து ரீகண்ணன். அதே மாதிரி கிராமிய அபிவிருத்தி வங்கிக்கு பொறுப்பாக இருந்த திருவண்ணி என்று சொல்லி அவரும் ஒரு புலம்பெயர் நாட்டில் இருக்கிறதா அறிஞ்சிருக்கிறோம். அப்போ இந்த கிராமிய அபிவிருத்தி வங்கிக்கு பொறுப்பாக இருந்த திருவும் அந்த தமிழர் புனர்வாழ்வு கழகத்துக்கு பொறுப்பாக இருந்த ரீகண்ணையும் அதே மாதிரி உறவுகளை இந்த அரசியல் துறையில் கடைசி மட்டம் பொறுப்பாக இருந்த அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தவர் வந்து சிறியண்ணே அல்லது மாறன் என்று அவரை அழைப்பார்கள். அவரும் வந்து ஒரு நாட்டில் வந்து வசிக்கிறார். இதை குறிப்பிடத்தக்கதுன்றது தான் இது உண்மை. இந்த வகையில் இதை ஒரு சுவாரஸ்யமாகவும் அனுபவ நீதியாக நீங்கள் இதை பார்க்க வேணும், இதுக்கான அபிப்பிராயங்களை எழுத வேணும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய இந்த இவ்வளவும் தான் இந்த காணிக்குள்ள உள்ள சிறப்பு அம்சமாக இருக்கிறத காட்டி அப்போ இந்த தமிழர் புனர்வாழ்வுக்களத்தையும் இதையும் இந்த அரசியல் துறை செயலகத்தையும் இத்தியடி அம்மங்கோயிலையும் நாங்கள் காட்டியிருக்கிறோம். இதுக்கான கமெண்ட்ஸு லைக் பண்ணி ஒரு பகிர்ந்து இதுக்கான அபிப்பிராயங்கள் எழுத வேணும் என்று கேட்டுக்கொண்டு இது போன்ற பல ஞாபக இடங்களை நாங்கள் வந்து எங்களுக்கு முடிஞ்ச வரை உறவுகளுக்கு நாங்கள் காணொளி மூலம் நாங்கள் தர இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு எதிர்பார்த்து உங்களிடமிருந்து இந்த சிறப்பு பதிவை மேற்கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.